ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். எல்லோரும் நோன்பு வச்சுருக்கீங்களா? நாங்கள் எல்லோருமே நோன்பு வச்சுருக்கோம். எல்லோரும் துவா பண்ணுங்கள், நாங்களும் துவா பண்ணுறோம். ஒரு சின்ன நல்ல விஷயத்த இந்த ரம்லான் மாதத்தில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்குமே நல்லது சொன்னாலே பிடிக்க மாட்டேங்குது. நல்லது அதுக்கான்னு சொல்லாமே இருக்க முடியல. ஆமாம், பழகிடுச்சு. என்ன பண்ணுறது? ஒரு நாள் ஒரு குட்டி கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு நாள் முல்லா கதையை எல்லாருமே படிச்சிருப்பீங்க. முல்லா என்ன பண்ணாராம், அங்கிட்டிருந்து ரோட்டில் வந்துட்டு இருந்தாராம். அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். மக்கள்லாம் அங்கிட்டும் இங்கிட்டுமா ஓடிக்கிட்டு இருந்தாங்க. முல்லா கேட்டாராம், இது இறைவனுடைய அருட்கொடை மலைங்கிறது. அந்த மலையை பார்த்து பயந்து நீங்கள் ஏன் ஓடுறீங்க அப்படின்னு முல்லா கேட்டாராம். அதுக்கு மக்கள்லாம் சொன்னாங்களாம், மழையினால தான் சளி பிடிச்சிப்போம், மறுநாள் வேலைக்கு போக முடியாது, குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுன்னு பெண்களும் ஆண்களும் சொன்னாங்களாம். அதுக்கு முல்லா சொன்னாராம், இது இறைவனுடைய அருட்கொடையில், இந்த அருட்கொடையில் வரும்போதே நம்ம நனைஞ்சுக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முல்லா சொன்னாராம். அதுக்கு மக்கள் சொன்னாங்களாம், இவன் ஒரு பைத்தியக்காரன், சரியான இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்ட்டு மக்கள்லாம் போயிட்டாங்களாம். மறுநாள் முல்லா ஓடிக்கிட்டு இருந்தாராம். அப்போ மழை வந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்போ மக்களில் ஒருத்தர் ஏங்க முல்லா, ஏன் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் இதுதான் அருட்கொடையே, இறைவனுடைய அருட்கொடையே, இதை பார்த்து நீங்கள் ஏன் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, நனையலாம்ல அப்படின்னு கேட்டாங்களாம் மக்கள். அதுக்கு முல்லா சொன்னாராம், இது இறைவனுடைய அருட்கொடையில், இது என் காலில் படக்கூடாது, அதனால தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் வேகமாக அப்படின்னு சொன்னாராம். பாருங்கள் மக்களே, இது சின்ன ஒரு சாதாரண விஷயம்தான், ஆனால் அதை கூட எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. மழைங்கிறது இறைவனுடைய அருட்கொடை தான், அதில் நனையலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரங்காலம்லாம் இருக்குது. நம்ம நைட் நேரத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்க நம்ம போய் நனைய முடியாது இல்லை. அதே பகலில் நம்ம குழந்தைங்களோட இருக்கும்போது நம்ம நனைஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? ஒவ்வொரு உலகத்துலேயும், இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அழகு இருக்குது. சரிங்களா? மழையை பார்த்து ரசிக்கிறது ஒரு அழகு தான். செடிகளில் பூத்து குலுங்கும் அந்த பூவை பார்த்து ரசிக்கிறது ஒரு அழகு தான். எல்லாமே அழகு தான். நம்ம வாழ்கிறத என்ஜாய் பண்ணி வாழணும். எல்லா நேரத்துலையுமே சோகமாகவும் மனக்கவலையோடையும் நம்ம இருக்கக்கூடாதுல்ல. அப்படி இருந்துட்டால் வாழ்க்கையே ரொம்ப போர் அடிச்சிடும் மக்களே. ஆமாம், இது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நான் உங்கள் பானு. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.